ஹalleluya, praise the Lord. எப்படி இருக்கிறீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க, அநேகர் இதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசேஷமாய் கடந்த நாட்களில் ஆண்டுடைய கிருபையினால் 21 நாள் பாஸ்டிங் பிரேயர்ல நீங்க கலந்து கொண்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள் உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்தார். நூற்றுக்கணக்கான தேவ பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டார்கள். ரெவரண்ட் ஜான் சாமுவேல் அவர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். அநேக டெஸ்டிமனிங்க உண்மையாகவே நாங்கள் ஜெபிச்ச ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்தார். நிறைய பேர் ஆன்லைன்லலாம் நீங்கள் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணீங்க, ஜெபிச்சிங்க. நீங்கள் பிரியமானவர்களே தாங்கினீங்க. எல்லாருக்காக நான் நன்றி சொல்கிறேங்க. தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபிங்க. ஆன்லைனில் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஆன்லைனில் எங்களோடு கூட சாட் பண்ணவங்க, எங்களோடு கூட ஐக்கியம் கொண்டவங்க, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்காக ரொம்ப நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இன்னும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தேவநாம மையப்பட்டு எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கர்த்தர் நாம மையப்படும். கர்த்தர் எங்கள் சபையின் சார்பாக நடக்கிற எல்லா ஊழியங்களையும் நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த மாதம் ராபர்ட் ரொனால்டு வர்றாங்க. நான் டேட் சொல்கிறேன் உங்களுக்கு, அதுக்காக நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தேவ பிள்ளைகளே, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும். இந்த 21 நாள் உபவாச கூட்டத்தை எப்படி நான் நடத்த போகிறேன், எப்படி நான் செய்ய போகிறேன்னு யோசித்தேன். கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்தார், புத்தியை கொடுத்தார். யார் யாரை கூப்பிடணும், யார் யாரை பயன்படுத்தணும், யார் யாரை கொண்டு இந்த ஊழியத்தை நிறைவேற்றணுன்றது ஆவியானவர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார். நான் புத்தியாக இருந்ததுனால இது நடக்கலைங்க. அது கீழே வசனம் சொல்லுது பாருங்க. தாவீது புத்திமானா நடந்ததுனால கிடையாதுங்க, கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால தான் அவன் புத்திமானா நடந்தான். அதே போல் தான் கர்த்தர் என் கூட இருந்ததுனால தான் இதை புத்தியாய் நடத்த கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஆண்டுடைய கிருபையினால் எல்லாம் நிறைவாக முடிஞ்சது. அநேக காரியங்களை கர்த்தர் வாக்கு கொடுத்து கர்த்தர் எங்களை பலப்படுத்தி உங்களை பலப்படுத்தி அநேகர் நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துட்டு சொன்னீங்க, ஆண்டவர் நல்லா பேசினார், அநேக காரியங்கள் எங்களோடு கூட இடைப்பட்டார் என்று சொல்லி அநேகர் சொன்னாங்க. நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காக எவன்லி மினிஸ்ட்ரிஸ்க்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் புத்திமானாய் நடக்க கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் குடும்பத்தை நடத்த, உங்கள் பிள்ளைகளை வழி நடத்த, உங்கள் பிஸ்னஸை வழி நடத்த, உங்களுடைய கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதித்து தர கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார். நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பாதத்தில். நல்ல தகப்பனே, இதுவரைக்கும் நீங்கள் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கள் கூட இருந்ததுனால இந்த காரியங்கள் எல்லாம் நன்மையாய் முடித்து கொடுத்தீர். தகப்பனே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் கூட இருந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துங்க. யார் யாரெல்லாம் கொடுத்தாங்க, ஜெபிச்சாங்க, தாங்கினாங்க, எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, ஸ்பெஷலி ஆண்டவர் இந்த உபவாச கூட்டத்தினுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்ள, கர்த்தருக்குள்ளே எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் கிருபை செய்யும். ராகா லாமா ரா தோட்டா தா லாமாசியா. கர்த்தர் என்ன வாய்க்கொண்டு பேசினீரோ அதை அப்படியே நிறைவேற்றி கர்த்தர் நடத்துங்க. நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்துக்கிறோம், நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, முடிமறைங்க. கனமகிமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உபவாச கூட்டங்களில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து யூடியூப் சேனலை பாருங்கள். டெய்லி காலையில் ஒரு சின்ன ஷார்ட் மெசேஜ் அனுப்புகிறேன், பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.